மாய்ஸ்சரைசர் குளித்த உடனே அந்த உப்பு இல்லைன்னா சர்க்கரை, ஏன்னா நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில் போகும்போதும் சரி அதே மூக்குத்தியோடு இருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, புதுசாக எது மார்க்கெட்டில் அவைலபிள் வருதோ அது ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். அது எவ்வளோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு க்ரூமிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரூமிங் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த பீட்ரூட் தான். என்னடா இது பீட்ரூட்டுன்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க, இதுக்குள்ளே மகத்துவமான டிப்ஸும் நிறைஞ்சிருக்கு. நம்மளோட அழகே இதில் தான் இருக்குது. டெய்லியும் ஒரு பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்காவது கலராக ஆகலாம். ஓரளவுக்கு ஒயிட்டாக இருக்கிறவங்க ரொம்பவே பிங்க் கலரில் ஆகிடுவீங்க. டெய்லி இதோட ஜூஸு காலையில் நீங்கள் ஒரு பீட்ரூட் போதுங்க, ஆஃப் பீட்ரூட் கூட போதும். நீங்கள் ஒரு ஜூஸ் போட்டு ஒரு அரை கிளாஸ் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்களே உங்கள் ரிசல்ட்டை கண்கூட பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவே ஸ்பெஷலானது லேடிஸ்க்கு. இது குடித்தா கலர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க பிபியும் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக விலை கம்மியாக தான் விற்கிது. 1 கிலோ 20 ரூபா 30 ரூபா தான் விற்கிது. நீங்கள் அந்தளவுக்கு வாங்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் வாங்கினாலே உங்களுக்கு 2-3 பீட்ரூட் கிடைக்கும். அதுலேயே நீங்கள் 4-5 நாளைக்கு ஜூஸ் போட்டு அழகாக குடிச்சிட்டு வரலாம். டெய்லியும் நீங்கள் இது குடித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க செகண்ட் டிப்ஸ் போகலாம். இப்போ செகண்ட் டிப்ஸ் நான் கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பயுமே நம்ம சீரம் நம்ம ட்ரை பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரீங்க, அவ்வளோதான் நம்ம கேர்ள்ஸ் பண்ணுறது. லேடிஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், காலேஜ் போகிற விமன்ஸாக இருக்கட்டும், எப்பயுமே நம்ம சீரம் ட்ரை பண்ணணும். சீரம் ரொம்பவே ஹெல்த்தியானது ஹேருக்கு. முடி கொட்டுதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஆன்டி ஃப்ரிஸ் ஹேர் சீரம் அப் 2 மதர் ஸ்மூத் ஹேருன்னு சொல்லிட்டு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே இந்த ஸ்மூத்து தான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் எவ்வளவோ சீரம் அவைலபிள் இருக்குது. நான் இது ப்ரொமோட் பண்ணல, நான் ஜஸ்ட்டு எது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சீரம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கிறது உங்கள் நியர்பை கிடைக்கிற கடையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லது. நம்ம லேடிஸு எதுவுமே நம்ம ஹேருக்குன்னு எதுவுமே கேரே கொடுத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இது ஒன்று மட்டும் ட்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் நம்ம லேடிஸ் சில உமன்ஸ்க்கெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹேருக்கு நல்லது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் நான் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் தான் நான் சொல்லுவேன். வேஸ்லின் மாய்ஸ்சரைசர், வேஸ்லின் இல்லை, எது ஆயில் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம லேடிஸ் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட கேரிங்கே நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் குளித்த உடனே கை கால் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம். நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் இல்லாதவங்க சன்ஸ்க்ரீன் எல்லாம் போடணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் எது அவைலபிள் கடையில் கிடைக்குதோ அது கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம உள்ளே இருக்கிற கொலாஜன் இருக்கு இல்லையா, இந்த சுருக்கம்லாம் வந்துடும். நம்ம ஏஜ் ஆனால் நம்மளோட பாடியில் சீக்கிரமாக சுருக்கம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் சுருக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் குளித்த உடனே அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. டாக்டர்ஸ் இப்போல்லாம் இந்த மாய்ஸ்சரைசர் குளித்த உடனே மாய்ஸ்சரைசர் நிறைய அப்ளை பண்ணுங்க தான் சொல்கிறாங்க.
ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம இந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஈரப்பதம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற கொலாஜன் வந்து நல்லா டைட்டாக ஆகும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் லூஸ் ஆகிடும் இந்த கொலாஜன் எல்லாம். அதுக்காக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் சுருக்கமாக இருக்கும் இந்த இடம்லாம். இது நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது டைட்டாக ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து நான் இதை தான் சொல்லுவேன். இது என்னதுன்னா ரா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் எதுக்குன்னா இதை பற்றி நிறையாவே டிப்ஸ் இருக்குது யூடியூப்பில். நானும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும் சியா சீட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த சியா சீடு வந்து. நெக்ஸ்ட்டு வந்து கொலாஜனுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஒன்றும் இல்லை, இந்த எடுத்து இதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஒரு தண்ணியில் போட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டு ஊற போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து எப்படி நம்ம சப்ஜா சீடு ஊறி போய் வருது அந்த மாதிரி ஊறி வந்துடும். அந்த மாதிரி ஊறி வந்த பிறகு நம்ம ஒரு கிளாஸில் தண்ணி போட்டு ஒரு லெமன் ஜூஸ் வேணும்னா கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு இல்லைன்னா சர்க்கரை போட்டு குடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்ததால் எவ்வளவோ பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட அழகும் இன்னும் அழகாக மாறுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இதை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கொலாஜனுக்கும் நல்லது, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சுருக்கத்துக்கு அதுக்கும் ரொம்பவே நல்லது இது. கண்டிப்பாக உங்களுக்கு இது அவைலபிள் இருந்தால் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்காக லேடிஸ் நம்ம எதுக்குமே நம்ம அந்தளவுக்கு கேரிங்கே கொடுக்க மாட்டோம். நமக்காக ஆஃப்டர் 8:30க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து டெய்லி உங்களுக்காக குடிங்க. ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஸ்கின் க்ளோவாக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கோனை பற்றி தான் சொல்லுவேன். இந்த கோன் எதுக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா இது கோன் எல்லாம் காட்டுறாளே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நெயில் பாலிஷ் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் சரி நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து எப்பயுமே நமக்கு ஆபத்து தான் கொடுக்கும். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிடும்போது வாய் வழியாக அந்த நெயில் பாலிஷ் இருந்தால் அதே வாய் வழியாக போயிடும். சாப்பாடு கூடயோ எது கூடயோ நம்ம ஏதாவது சாப்பிடும்போது அது நமக்கு அறியாமலே போயிடும். சில பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நெயில் பாலிஷ் போட்டிருந்தா அதை வந்து சில பேர் சாப்பிட்ற கூட்டமும் இருக்குது. அந்த நெயில் பாலிஷை திங்கிற கூட்டம்லாம் இருக்குது. என்னையும் தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் நெயில் பாலிஷ் போடுறத விட இது வந்து சேஃப்னு நான் சொல்லுவேன், இந்த கோன் வந்து. ஏன்னா கோன் வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வழியெல்லாம் போகாது. அதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கோன் வாங்கி நெயில் பாலிஷ் வைக்கிறத விட கோன் அழகாக நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் வைக்கிறத விட கோன் எவ்வளோ பெட்டருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாம். இதுதாங்க ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, காஜல். இந்த காஜல் தான் ரொம்ப முக்கியமான டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்பயுமே வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில் போகும்போதும் சரி நம்ம வந்து காஜல் போட்டுட்டு போனால் ரொம்பவே நம்மளோட ஐஸ்க்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். வேறு எந்த மேக்கப்பும் தேவையில்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் காஜல் போட்டிங்கனாலே போதும், நீங்கள் அவ்வளோ ஒரு உலகழகி மாதிரி தெரிவிங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த காஜல் போட்டாலே போதும். அந்த ஐ மேக்கப் அது இது சில பேர் ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி காஜல் போட்டுட்டு இருந்தாலே அந்த அளவுக்கு நம்மளோட ஐஸ் அழகாக இருந்தாலே நம்மளோட ஃபேஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி கண்டிப்பாக இந்த காஜல் வீட்டில் எனி டைம் போட்டுனே இருங்க, ரொம்பவே அழகாக இருப்பீங்க.
நம்ம லேடிஸ் வந்து எதுக்கு இதெல்லாம் போடணும், நமக்கு தான் ஏஜ் ஆகிடுச்சி, குழந்த பிறந்துருச்சு, 30 இயர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நினைப்போம். இல்லை, நீங்கள் இந்த மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஏஜ் எல்லாம் ஒரு நம்பர் தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து இது வந்து மூக்குத்திங்க. இது நான் எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சில பேர் வந்து நீங்கள் வந்து மூக்கு குத்திருப்பீங்க, ஒரே மாடல் தான் போடுவீங்க எப்பயுமே நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லை சாரீ கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோஸ் ரிங்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் ஜஸ்ட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 100 ருபீன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு சாரீ கட்டும்போதோ ஒரு சுடிதார் போடும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ அதே மூக்குத்தியோடு இருந்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து வேறு மாதிரி காமிக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மூக்குத்தியை சேஞ்ச் பண்ணுங்கள். மூக்குத்தி சேஞ்ச் பண்ணாலே நம்ம ஃபேஸே மாறிடும். இந்த மாதிரி மூக்குத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீ வியர் பண்ணும்போது, சுடிதார் வியர் பண்ணும்போதெல்லாம். இதுக்காக இந்த மூக்குத்தி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே அப்படியே ஃபேஸே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து, என்னடா இது கிண்ணத்தை வச்சுட்டாலேன்னு பார்க்குறீங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்தனம் என்ன சொல்லுவாங்க, சாண்டல் பவுடர் சொல்லுவாங்க. இது சாண்டல் பவுடர், இது வந்து சந்தன பவுடருன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்போல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ, வீட்டில் தான் இருப்போம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபு. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இப்படி போட்டுட்டு கொஞ்சமாக வாட்ரு போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட என்கிட்ட இப்போதைக்கு பால் அவைலபிள் இல்லை. உங்கள்கிட்ட பால் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் போட்டு தண்ணிக்கு பதிலாக பால் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. ஜஸ்ட்டு ஃபேஸில் இந்த மாதிரி போட்டு ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து இது வாஷ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோக்காக ஹேண்டில் போட்டு ரப் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்டில் கூட போடலாம், கையிலையும் போடுங்க. எங்கெங்கே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் போட்டு நல்லா தடவி விடுங்க. நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 1/2 hour இது வந்து இறுகுன மாதிரி ஆகும் நம்ம கையே. 1/2 hour கழித்து நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. இது வாஷ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்சஸ் தெரியுதா? இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போதோ வேலை செய்யும் போதோ ஜஸ்ட்டு தண்ணியோ இல்லை பால், உங்கள்கிட்ட பால் தயிர் இருந்தால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லாததால் நான் தண்ணி போட்டு கலந்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு இப்படி போட்டு ஜஸ்ட்டு ரப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் விட்டுடுங்க நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு நல்லாவே தெரியுது டிஃப்ரெண்ட்டு. எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். செல்ஃப் க்ரூமிங் தான் நமக்காக நம்ம செய்யணும், நமக்காக மெனக்கட்டு செஞ்சு தான் ஆகணும். இது செஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக தெரியுவீங்க. எனக்கே பாருங்கள், ஜஸ்ட் ஹேண்டில் அப்ளை பண்ணதுக்கே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து இது தாங்க சொல்லுவேன் நான் வந்து. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சென்ட்டு. இது வந்து எப்பயுமே நம்ம வந்து பெர்ஃப்யூம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நிறையாவே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். புதுசாக எது மார்க்கெட்டில் அவைலபிள் வருதோ அது ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் நம்ம குழந்தை பிறந்துருச்சு,
இதுக்கப்புறம் என்ன நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துடுவோம். அது வந்து ரொம்பவே தப்பு. நமக்காகவும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபேஸ் வீட்டில் இருக்கும்போது கூட சரி, குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா கண்டிப்பாக சென்ட் அடிச்சுக்குங்க. பெர்ஃப்யூம் அடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வெளியில் போய் வருவார், இப்போ வந்த உடனே நம்ம போகிறோன்னு வைங்க, நம்ம மேலே கிச்சன்லேயே இருக்கிறதால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம எனி டைம் இல்லை, நம்ம எப்போது நம்ம குளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் வேண்டாம். லைட்டாக ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு நமக்காக நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் செலவாகாது. ஜஸ்ட்டு வந்து 100 rupees தான் இது வந்து உங்கள் ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ரொம்பவே சீப்பாக அவைலபிளாக கிடைக்கிற பொருள் தான் இது, பீட்ரூட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு காஜல் எனி டைம் வாங்கி வச்சுக்கோங்க நமக்காக. ஒரு கோன், அவ்வளோதான். எனி டைம் நெயில்ஸ்லலாம் இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது போடுறது எவ்வளவோ ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து சியா சீட், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வெயிட் லாஸ்க்கும் நல்லது, நம்ம ஹேருக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் சோக் பண்ணிட்டு குடித்தா போதும். நெக்ஸ்ட் வந்து சந்தன மாவு எப்பயுமே கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது நம்ம ஜஸ்ட் வாங்கி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் சொன்னேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே முக்கியம் லேடிஸ்க்கு, அதுவும் எஸ்பெஷலி 30க்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியே ஆகணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃப் க்ரூமிங். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணியே நம்ம அழகாக க்ரூம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.